యెహోవా నీ నామము ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది. యెహోవా నీ నామము మోసే ప్రార్థించగా మన్నాను కురిపించితివే. మోసే ప్రార్థించగా మన్నాను కురిపించితివే. యెహోషువ ప్రార్థించగా సూర్య చంద్రులనాపితివే. ఆమేన్. గ్లోరీ. యెహోషువ ప్రార్థించగా సూర్య చంద్రులనాపితివే. యెహోవా నీ నామము ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది. యెహోవా నీ నామము. ఆమేన్. గ్లోరీ. యుద్ధములు చేసిన దేవా, నీ ప్రజల పక్షంగా యుద్ధములు చేసిన దేవా, ఆజ్ఞలో పడవేసిన భయమేమీ లేకుండెను. నన్ను అగ్నిలో పడవేసిన భయమేమీ లేకుండెను. యెహోవా నీ నామము ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది. యెహోవా నీ నామము మానవుల రక్షణకై మానవుల రక్షణ కొరకై తన ప్రియ కుమారుని ఈ లోకములో ప్రకటించే నీ వాక్యము యెహోవా నీ నామము ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది, ఎంతో బలమైనది. యెహోవా నీ నామము. హల్లెలూయా. ఎవరెవరికి నువ్వు కూడా పాడరమ్మా. ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராக இருப்பார். அவர் எல்லாவற்றிற்கும் போதுமானவர். நிறங்களை கடந்து, மொழிகளை கடந்து, நாடுகளை கடந்து எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர். அதனால தான் ஆதி காலத்திலே ஒரே மொழி தான் இருந்திருக்கு. இந்த பாபில் கோபுரம் எப்போ கட்டலாம்னு நினைச்சானோ அப்பவே தாறுமாறா உண்டாக்கிட்டார். அதனால தாறுமாறுகள் ஆனாலும் தேவன் ஒருமித்து வாசம் செய்கிற போது ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், ஒரு மனத்தினாவியை கட்டளையிடுகிறார் கர்த்தர். அதனால தான் உங்களை பார்த்து நீங்க பேசுகிற தெலுங்குல நாங்களும் பாடணும்னு சொல்லி உங்களோடு கூட கொஞ்சம் ஓடணும். இப்போ நாங்க தமிழ்ல பாட போறோம், எங்களோடு கூட நீங்க வாங்க. ஹல்லேலூயா. நீங்க தமிழ் தெரிஞ்சவங்க தான், தமிழ் பாடுறவங்க தான், தமிழ் சேர்த்து பாடுறவங்க தான். அதனால எல்லாரும் தமிழும் தெலுங்குமாய் கலந்து இந்த ஆராதனை உண்டாகும். அந்த ஆராதனை அப்படியா கடந்து போகலாம். நம்ம இந்த நடுவில் மத்தியில் ஒரு சின்ன
அறிமுக கூட்டத்தை போல அறிமுகத்தை செய்கிற இது நல்ல வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஒரு அற்புத கரங்களை நம்ம தாழ்த்தி விட்டு கொடுத்து, மாறாத நேசர், மகிமையின் பாத்திரர், அவர் மாறவே மாட்டார். நாம தான் மாறி போயிடுவோம். நம்ம பேச்சில் மாறுவோம், நடையில மாறுவோம், உடையில மாறுவோம், எல்லாத்துலையுமே மாறுவோம். அவர் எதிலுமே மாறாத தேவன். அந்த மாறாத தேவனத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அல்லேலூயா. முதலாவதாக நம்ம மத்தியில் இருக்கிறான அருமை சகோதரர் சேடாக் அவரை நான் அறிமுகப்படுத்தி, ஏன்னா எங்கள் வந்திருக்கிற யாருக்கும் நீங்கள் யாருன்றது தெரியாது, அதனால் நான் அறிமுகப்படுத்தி அவரை நான் கௌரவிக்க வேணும்னு சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் அதை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. வாங்க. இப்போ நம்ம மத்தியில் இருக்கிறவர், இவர் பேரு சகாதேவன் என்கிற சாத்ராக். ஆபேத்நேகோ சாத்ராக் தெரியுமா? சாத்ராக், ஆபேத்நேகோ, மேஷாக் தெரியும் இல்லையா? அதில் இவர் ஒருத்தர், இவர் சாத்ராக். இந்த சகோதரர் மூலமாக தான் இந்த இடத்த நமக்கு பார்த்து இடத்த வாங்கி பேசி நமக்கு கொடுத்தார் கர்த்தர். அருமை சகோதரனுக்கு ஒரு எங்களால் பெரிய கௌரவிக்க முடியல, பெருசாக கௌரவிக்க முடியல, ஒரு சின்ன ஒரு சால் போட்டு கௌரவிக்கலாம்னு சொல்லி இந்த சால்வை